ஜெய் சத்குருநாதா. எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெருங்கருணையினால் ஷிரடி மகா புண்ணியக்ஷேத்திரத்துக்கு வந்தாச்சு. இப்போ பிரம்ம முகூர்த்த காலகட்டத்தில் ஒரு மட்டை தேங்காய் பக்தர்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த புனிதமான மட்டை தேங்காயை குருநாதனுடைய அந்த துணின்னு சொல்லக்கூடிய அக்னி குண்டத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக வாங்கி உங்கள் முன்னாடி ஒரு மட்டை தேங்காய் அடியன் சமர்ப்பிக்கிறேன். அடியன் எப்போ ஷிரடி மகா புண்ணியக்ஷேத்திரத்துக்கு வந்தாலும் பக்தர்களுக்காகவும் பக்தர்களுடைய வேண்டுதல்களுக்காகவும் இந்த ஒரு மட்டை தேங்காவை வாங்கி பொதுவான முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டு மட்டை தேங்காவை பாபாவினுடைய அக்னி குண்டத்துக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்றது வழக்கம். அதே போல் இப்போ அடியன் இந்த வீடியோ மூலமாக ஒரு மட்டை தேங்காவை உங்கள் முன்னாடி அடியன் சமர்ப்பிக்கிறேன். ஸோ இந்த மட்டை தேங்காவை நீங்கள் ஷிரடியில் இருக்கிறத போல் ஒரு பாவித்து கொண்டு உங்கள் கையில் இந்த மட்டை தேங்காய் இருக்கிறத போல் ஒரு பாவித்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த மட்டை தேங்காய் இப்போ உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா மானசீகமான முறையில் பிரார்த்தனை செய்து கொள்வது தான். இப்போ துவாரகா மாயில் பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்து சாவடிக்கு அடியேன் போகிறேன். ஸோ நீங்களும் சாவடிக்கு வருவதை போல பாவித்து கொண்டு இந்த மட்டை தேங்காய் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனையை குருநாதனுடைய அந்த திருவடி சரணாகத விந்தகங்களுக்கு சமர்ப்பிக்கிறதா பாவித்து கொண்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனைகளை நீங்கள் மானசீகமான முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டாலும் பரவாயில்லை. அல்லது இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அதில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்தாலும் பரவாயில்லை. அன்னை ராதாகிருஷ்ணம்மாயினுடைய ஷாலாவிலையும் அடியன் பிரார்த்தனை செய்து கொண்டேன். பாபாவினுடைய துவாரகா மாயி, அடுத்து சாவடி, அடுத்ததாக ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருவடியிலையும் இந்த மட்டை தேங்காவை வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கம். ஆகையினால் நீங்களும் இந்த மட்டை தேங்காய் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனையை பாபாவினுடைய துவாரகா மாயில அந்த அக்னி குண்டத்தில் சமர்ப்பிக்கிறதாக பாவித்து கொண்டு உங்களுடைய மானசீகமான முறையில் பிரார்த்தனையை எல்லாரும் ஒரு மனதோடு பிரார்த்திக்கும்படியாக அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். சர்வ நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பாவித்தலோடு நம்ம இந்த மட்டை தேங்காவை நம்ம கையால் சமர்ப்பிக்கிறோன்ற பாவத்தோடு பண்ணும் பொழுது நீங்களே இந்த மட்டை தேங்காவை பாபாவினுடைய அக்னி குண்டத்தில் சமர்ப்பித்ததற்கான ஒரு அற்புத பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆகையினால் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல சத்குருநாதர் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்தையும் ஆளக்கூடியவர், ஒவ்வொரு ஜீவன்களுடைய எண்ணங்களையும் அறியக்கூடியவர். ஆகையினால் அவர் இந்த பிரார்த்தனையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையையும் செவிசாய்த்து அகமகிழ்ந்து சுவாமி உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார் அப்படின்றத அடியேன் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு அற்புத விஷயத்தை தங்களுக்கு தெரிந்த எல்லா பக்தர்களுக்கும் அனுப்பி வைங்க. குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். சாய்ராம்.